வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டிஒஇயில் ஒரு முக்கியமான கான்செப்ட் ஒளியின் திசைவேகம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டென்த்தில் நம்ம திசைவேகம்னா என்னென்னு பார்த்துக்கலாம். திசைவேகம்னா இடப்பெயர்ச்சி, அதுக்கு தகுந்தமான நேரம் அப்படி தான் சொல்லுவாங்க. அதாவது இவ்வளோ நேரத்தில் எவ்வளோ தூரம் போயிக்க அப்படிங்கிறத வச்சு தான் திசைவேகங்கள் கணக்கிடப்படும். ஆனால் இந்த ஒளியோட திசைவேகத்தை வச்சு தான் இப்போது மாடர்ன் சயின்ஸில் டைம் ட்ராவல் பாசிபிள் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு திசைவேகம் வேணும்னு வச்சுக்கல, ஒரு டைம் ஸ்லாட் வேணும். எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் டைமை 0ல் ஆரம்பித்து டைம் 1ன்னு முடிக்கிறீங்கன்னா, இப்போ ஒரு டைம் பீரியட் இருக்கு இல்லையா, இந்த டைம் பீரியடில் நீங்கள் டிஸ்டன்ஸ் 0ல் ஆரம்பித்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் முடிச்சுக்கிறீங்கிறத பொறுத்து தான் உங்களோட ஸ்பீடு வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஆனால் லைட்டுக்கு மட்டும் ஸ்பீட் ஆஃப் லைட்டு கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு டைமும் டிஸ்டன்ஸும் மாறுது அப்படின்னு வந்து ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஸ்பீடு வேணும்னா பேசிக்காக டைம் வேணும். ஆனால் அந்த ஸ்பீடை கான்ஸ்டண்ட்டாக வச்சதுனால டைம் மாறுது அப்படின்னு ஐன்ஸ்டீன் சொல்லும்போது எல்லோரும் நான் எதுக்க தான் செஞ்சாங்க. ஆனால் பின்னாடி அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணி ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் எப்படி சாத்தியம்? இப்போ டைம் வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும்னு வச்சுக்கோங்க. அப்போ ஸ்பீடு ஏன் மாற மாட்டேங்குது? ஸ்பீடை கண்டுபிடிக்கும் போது ஒரு டைம் யூஸ் பண்ணியிருப்பீங்கள்ல, அந்த டைம் எந்த டைமு? இப்போ டைம் ட்ராவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு மேலே, அந்த ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு அதை விட அதிகமாக நம்ம மூவ் ஆகும்போது நம்ம டைம் ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலான ஒரு தாட், எல்லாத்துக்கான எண்ணம், எல்லா சயின்டிஸ்ட்டுக்கான எண்ணமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. முதல்ல ஸ்பீட் ஆஃப் லைட்டே அச்சீவ் பண்ண முடியாது, ஆனால் அச்சீவ் பண்ணிட்டு இது பண்ணிங்கன்னா டைம் ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், ஒரு லைட்டே நமக்கு ஒரு செகண்டுக்கு எவ்வளோ தூரம் போகுது? 3 லட்சம் கிலோமீட்டர் தான் போகுது. அதனால தான் சூரியன்லேருந்து ஒரு ஒளி நமக்கு புறப்பட்டு வெளியே வந்துச்சுன்னா நம்ம பூமி வந்து அடையிறதுக்கு 8 நிமிஷம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லைட்டோட ஸ்பீடுக்கே டிலேன்னு ஒன்று இருக்குன்னா டைம் ட்ராவலுங்கிறது எப்படி பாசிபிள் இல்லையா? இப்போ நீங்கள் லைட்டு மாதிரி நீங்கள் போயின்னு வச்சுங்களேன், பூமியிலேருந்து 3 லட்சம் கிலோமீட்டரில் 3 இருக்குது, அதாவது நிலா இருக்குது. நீங்கள் 1.something செகண்ட்ஸில் நீங்கள் நிலாவுக்கு போயிடலாம் லைட்டோட ஸ்பீடில் போனீங்கன்னா. அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு டைம் ஃப்ரீஸ் ஆகணும்ல, ஆனால் ஃப்ரீஸ் ஆகாதுல்ல. நீங்கள் 3 லட்சம் கிலோமீட்டர் தானே தாண்டி போயிருப்பீங்க. நீங்கள் 3 லட்சம் கிலோமீட்டர் தாண்டுவீங்க லைட்டோட ஸ்பீடில் போனீங்கன்னா. ஆனால் உங்களுக்கு எப்படி டைம் ஸ்பீடாகும் இல்லை ஸ்லோவாகும்? எதுவுமே நடக்காது இல்லையா? எனக்கு அந்த ஒரு செகண்டுக்கு நான் இங்கேருந்து 4 அடி எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் அந்த ஒரு செகண்டுக்கு நீங்கள் 3க்கு போய் உட்காந்துருப்பீங்க. உங்களுக்கு எனக்கு டைம் எங்கே ஏதாச்சு முடியலையா? நீங்கள் எல்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்லாம் பார்த்துருப்பீங்க. ஒருத்தன் லைட்டோட ஸ்பீடில் இருக்கிறான்னு வச்சுங்களேன், ஃபாஸ்ட்டாக மூவ் மட்டும்தான் பண்ணுவான். அவனுக்கு எல்லாம் ஸ்லோ மோஷனில் தெரியுமே தவிர அவனுக்கு டைம் ஃப்ரீஸ் ஆகாது இல்லையா? இப்போ ஒரு கன் எடுத்து சொல்கிறாங்கன்னா அந்த புல்லட்டு அவனுக்கு ஸ்லோவாக வருதுங்கிறது தான் தெரியும். ஆனால் புல்லட் அவனுக்கு ஸ்டாப் பண்ண தெரியாதுல்ல. புரிஞ்சுதுங்களா? அவன் ஸ்பீடாக புல்லட்டோட ஸ்பீடுக்கே போனாலும் புல்லட் அவனுக்கு ஸ்டாண்ட் பையாக இருக்கிற மாதிரியே தெரியுமே தவிர, ஆனால் அங்கே ஸ்டாண்ட் பையாக புல்லட் இல்லைங்கிறது தானே எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு ஈ அடிக்கிற சீன் ஒன்று பார்த்துருப்பீங்க. நாம் கையை ஓங்கி அடிக்கிறது வந்து நார்மல் ஆக்ஷனில் இருக்கும். ஆனால் அதே ஈயோட பர்ஸ்பெக்டிவில் கை மேலே போகிறது ஸ்லோவாகி கை கிட்ட வரும்போது அது மூவ் ஆகிறதுக்கு எல்லாமே அது ஸ்லோ மோஷனில் தெரியுதுங்கிறதுக்காக என்ன டைம் ட்ராவல் பண்ணுன்னு தான் சொல்ல முடியும். ஸ்லோ மோஷனாக தெரியுது வேறு, ஸ்லோவாகவே நடக்குதுங்கிறது வேறு இல்லையா? ஆனால் மாடர்ன் சயின்ஸில் டைம் ட்ராவல் பாசிபிள் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், டைம் ட்ராவல் பாசிபிளா?